சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். நிறைய பேர் விரியன் மரத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க என்கிட்ட. ஒரு அற்புதமான இடங்கிறத மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நீங்கள் ஜீவசமாதி போகிறீங்கன்னா அதிகமான நேரம் எடுத்துக்கக்கூடிய இடம் நம்மளுடைய விரிய மரமாக தான் இருக்கணும். விரியன் மரத்தை ஒரு பரபிரமம் அங்கே குடிக்கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. நான் எல்லோருக்கும் உங்களுக்கெல்லாம் வேண்டுதல் விடுவது என்னென்னா, அங்கே போய் உட்கார்ந்து உங்கள் கோரிக்கைகளை, அந்த மரத்தை சுற்றி உங்களுடைய வேண்டுதல்களை அத்தனையும் அங்கே வைங்க. எதுவுமே வீண் போனதில்லை, வீண் போகாது. இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறார் பாருங்க, நான் தாண்டா அவங்க காவக்காரன் வீட்டுக்கு அப்படின்னு. ஐயன் வாழ்ந்த இடம் அந்த வீடு. அழகா போய் உள்ளே போங்க, அந்த மண்ணை தொட்டு கும்பிடுங்க. அவர் படுத்திருந்த கட்டில் பாருங்க, உட்கார்ந்த கட்டில் பொக்கிஷம் சாமி. அதை போய் தொட்டு கொடுங்க. தொட்டு கொடுத்து உங்கள்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுடைய வேண்டுதலை, மன குமுறலை. அவருக்கு தெரியும், இருந்தாலும் அழுகிற பிள்ளைக்கு தான் சாமி பால். அற்புதமான ஒரு இடம் சாமி. உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அத்தனையும் ஒருங்கிணைச்சு அந்த இடத்துல போய் ஐயனிடம் வேண்டுங்க சாமி.